அண்ணா சீரியல்ல எஸ்கே எடுத்திருக்கிற முடிவு என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏண்டி எஸ்கே உங்க அண்ணன் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீ என் கூட கிளம்பி வரப்போறியா இல்லையான்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி. டேய் எங்க அண்ணன் தான் இவ்வளவு தூரம் கெஞ்சுறனால ஏன்டா நீ இறங்கி வந்தாதான் என்னன்னு கேக்குறாங்க பரணி. ஏன் என் தங்கச்சி அங்க போய் கஷ்டப்படணும், எல்லாரும் நம்ம இங்க கொண்டு அழுகணும், அதானே உங்க எல்லாத்துக்கும். பாண்டி நீ கூப்பிட்டு அவ வந்தான்னா கூட்டிட்டு போன்னு சொல்லிடுறாங்க சண்முகம். பாண்டி நீ கூப்பிடு, கண்டிப்பா அவ வருவாங்கிறாங்க பரணி. இந்த பாரடி எஸ்கே உன் பேர்ல எனக்கு காதலும் இருக்கு பாசமும் இருக்கு, பொண்டாட்டின்னா அது என் வாழ்க்கையில நீ மட்டும்தான். எங்கூட உனக்கு வாழ பிடிக்குதா இல்லையான்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. என்னமாம்மா இப்படி கேட்குற, நீ தானே எனக்கு உலகம், நான் தான் உன் புருஷன்னு நினச்சினா இப்போவே நீ என் கூட புறப்பட்டு வா. எஸ்கி அவன் தான் திருந்தி வந்து நீ தான் வேணும்னு நிற்கிறல்ல, நீ உடனே கிளம்பி போடின்னு சொல்கிறாங்க பரணி. எஸ்கி நீ வேணும்னு தானே நான் வந்திருக்கேன், நீ இப்போ என் கூட கிளம்பி வரப்போறியா இல்லையான்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. இல்லை எங்கள் அண்ணன் சொல்லாத நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க எஸ்கி. எஸ்கி சொன்னதை கேட்டதும் சண்முகம் பாசத்தோடு எஸ்கி தலையை தடவுறாங்க. எஸ்கி சொன்னதை கேட்டியல, நீ கிளம்பு, இனிமேல் அவள் வரமாட்டான்னு சொல்லிடுறாங்க சண்முகம். எஸ்கி உங்கள் அண்ணன் சொன்னதை கேட்டியல, வெக்கமா மானத்தையெல்லாம் விட்டுட்டு நீ தான் என் கூட வாழணும்னு நான் வந்து நிற்கிறேன், வரலேன்னு சொல்லி ஒத்த வார்த்தையில் என்னை தள்ளி விட்டுட்டியல, உனக்கு நான் வேண்டாம்னா இனிமே எனக்கும் நீ வேண்டாம். ஏய் என்னடா நீ இப்படி பேசிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க பரணி. ஆமாம் போதும்னு இவன் முடிவு பண்ணிட்டானா அப்போ எனக்கும் அது போதும், இனிமே எதுக்காகவும் நான் இந்த வீட்டு படி ஏறி வரமாட்டேன், வேண்டாம்னு சொல்லிட்டியல, இனிமே நீ யாரோ நான் யாரோ, நான் இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வெகு வேகமாக கோவத்தோடு போகிறாங்க. பரணி பின்னாடியே ஓடி சமாதானம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி பார்க்குறாங்க. முத்துப்பாண்டி வெகு வேகமாக பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஏய் அவன் சொன்னதை நினச்சி நீ வருத்தப்படாத, அண்ணன் நான் எப்பவும் உனக்கு காலத்துக்கு துணையா இருப்பேன், நீ அழுகாத அப்படிங்கிறாங்க சண்முகம். எஸ்கியும் அண்ணனுக்காக எடுத்த முடிவால இப்ப அழுதுட்டு போறாங்க. ஏய் இப்போ உனக்கு திருப்தியா, நீ செஞ்சது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், எவ்வளவு பெரிய தப்புன்னு பின்னாடி ஒரு நாள் நீ உட்கார்ந்து அழுக போறீங்கிறாங்க பரணி. நான் எடுத்த முடிவு தான் சரின்னு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க சண்முகம். சாப்பிட்டு முடிச்சதும் உடனே பரணி மோர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அடடே வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு, சரி இப்போ மோர் குடிச்சா நல்லா இருக்குமே நினைச்சேன், இப்ப நீ மோரோட வந்து நிக்கிற, இதுதான் பொண்டாட்டிக்கு அழகுங்கிறாங்க சண்முகம். என்ன டாக்டர் ரொமான்டிக்கா பாக்குற மாதிரி இருக்கு, என்ன கடிச்சு முழுங்குற மாதிரி பாக்குறீங்க, என்ன விஷயம்னு கேக்குறாங்க சண்முகம். வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஏன்டா பாவண்டா பாண்டி எவ்வளோ தூரம் இறங்கி வந்து எஸ்கே கூப்பிடுறான், முன்னாடி மாதிரி இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் நீ யோசிச்சு பாருங்கிறாங்க. ஆமா முன்னாடி மாதிரி இருந்திருந்தா என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிருப்பான், வேற என்ன நடந்திருக்குங்கிறாங்க சண்முகம். அவனே அவ்வளவு தூரம் பொறுமையா வந்து என் கூட என் பொண்டாட்டியை அனுப்பி வையின்னு கேட்கறனால அவன் கேட்டதுக்கு நீ மரியாதையா உன் தங்கச்சியை நீ அனுப்பி வச்சிருக்கணும்ல, ஏன்டா உனக்கு என்னடா வந்துச்சு, ஏன்டா அனுப்பி வைக்கல. இங்க பாருல பரணி, அவனுக்கு சொன்னதான் உனக்கும் சொல்றேன், அந்த வீட்டுல என் தங்கச்சிக்கு பாதுகாப்பு கிடையாது, என் தங்கச்சியை நான் எங்கேயும் அனுப்பி வைக்க மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி முத்துப்பாண்டி என்ன சும்மாவா விட்டா, அப்பவே எங்க அப்பாவை கொளுத்துருக்கு தானே போனாங்கிறாங்க. ஆமா கொளுத்து தானே போனா, ஒன்னும் கொளுத்துல இல்ல. பாருல பரணி, உங்க அப்பனோட தலையும் உங்க அத்தையோட தலையும் வெட்டி கொண்டு வந்து என்கிட்ட காட்டிட்டு என் தங்கச்சி என் கூட அனுப்பி வைக்கின்னு கேட்டிருந்தா நான் உடனே அனுப்பி வச்சிருக்க மாட்டேனாங்கிறாங்க சண்முகம். ஏய் ரத்த வெறி பிடிச்ச மாதிரி பேசுற, என்னடா உன்னோட கோவம் குறையவே குறையாதான்னு கேக்குறாங்க பரணி. ஏய் பரணி உன்னை பார்த்தா எனக்கு ஐரமீன் ஞாபகம் வருதுங்கிறாங்க. டேய் நீ முதல்ல பேச மாத்தாத. ஏய் நான் என்ன ஒரு நிமிஷத்துல எடுத்த முடிவுன்னு நினைச்சியா, நல்லா ஆறா அமர யோசிச்சு என் தங்கச்சியோட வாழ்க்கையை பத்தி நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன்னு சொல்றாங்க சண்முகம். அப்படின்னா வீரா கணிக்கி எல்லாத்துக்கும் கல்யாணமே ஆனாலும் மாப்பிள்ளையோட தான் இங்க வந்து இருக்கணுமான்னு கேக்குறாங்க பரணி. ஆமா ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு, பிறந்த வீட்டுல தானே இருக்கு, அப்படின்னா நானும் எங்க வீட்டுக்கு போறேன், நீ எங்க கூட வந்து அங்க வந்து வாழலாம் வாங்குறாங்க. சரி சந்தோஷமா நீ கூப்பிட்டீங்கன்னா நானும் வரேங்கிறாங்க சண்முகம். சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, ஒழுங்கா நடைமுறையில என்னவோ அதை மட்டும் சொல்லுங்கிறாங்க. டேய் நானும் சந்தோஷமா தான் உன் கூட வாழலான்னு தானே நான் வரேங்கிறாங்க சண்முகம். என்னோட ஃப்ரெண்டு அரவிந்தன் ஒருத்தன் இருக்கான், அவன் ஊர்ல எல்லாம் கல்யாணம் ஆனா பொண்ணு வீட்டுல தான் போயிருப்பாங்களா, அப்படி அவன் போனானா அப்பா அம்மா கூட பிறந்த தங்கச்சிங்க இப்படி எல்லாருமே ஒரே வீட்டுல சந்தோஷமா இருப்பாங்களாமே. பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் மகளோட சேர்ந்து வாழ்றதை விட மருமகனோட சேர்ந்து வாழ்றதுல அவ்வளவு ஹாப்பியா இருக்குமாமே. அவங்க வீட்டுல சந்தோஷமா இருக்குன்னா அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஒட்டு வருமானு கேக்குறாங்க பரணி. பெத்தவங்க பொண்ணு கூட இருக்காங்கன்னா பொண்ணுக்கும் பெத்தவங்களோட இருக்கிறதுல சந்தோஷம் தானே. நல்ல விஷயம் என்ன தெரியுமா, மாமியார் கொடுமை இருக்காது, மாமனார் கொடுமை இருக்காது, அவங்க நினைச்சதை படிக்கலாம், நினைச்சபடி இருக்கலாம். அவங்க பெத்த பிள்ளைங்களோட இருக்குங்கனால அந்த பிள்ளைங்களும் வெளியில போய் கை நிறைய சம்பாதிக்கிறாங்களாமல்ல. அப்படியே உங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்தாலும் கொளுத்தணும்னு நினைச்சாலும் அவன் கொளுத்த முடியாது, நான் தான் உங்க அப்பனை கொளுத்த முடியும். என்னடா நினைச்சிட்டு இருக்கிற, நானே சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ காமெடியா பேசிட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க. என்னல சிரித்துக்கிட்டே பேசினா அதுக்கு பேர் காமெடியா, நானும் சீரியஸா தான் சொல்றேன், உங்க வீட்டுல போய் வாழலாவான்னு கூப்பிடுறாங்க சண்முகம். போடா உனிவெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க பரணி. பரணியை கையை பிடிச்சு கிட்ட நெருக்கமா கூப்பிட்டு, இங்க பாரு நீ நரகத்துக்கு கூப்பிட்டினாலும் நான் உன் கூட வந்து வாழ தயாரா இருக்கேங்கிறாங்க சண்முகம். சண்முகம் பரணி மயங்கிற அளவுக்கு அழகா வர்ணிக்கிறாங்க. அதுதான் சான்ஸ்னு நல்லா கை பிடிச்சு கடிச்சு வச்சிடறாங்க. இன்னைக்கு இதோட விட்டேன், இதே மாதிரி பேசிட்டு உன்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா கோச்சுக்கிட்டு பரணி அங்கிருந்து போறாங்க. பார்த்து ரசிக்கிறாங்க சண்முகம். பாக்கியம் அங்க அங்க குறுக்க முறுக்க நடந்துகிட்டே இருக்காங்க. இன்னும் முத்துப்பாண்டி போனவனை காணுமே, எஸ்கே கூட்டிட்டு வந்துருவானா வரமாட்டானோ தெரியலையேன்னு பதட்டத்தோடு இருக்காங்க. ஏமா இப்படி பதட்டப்படுற, அண்ணன் தான் போயிருக்கல, நிச்சயமா மதனியை கூட்டிட்டு வந்துடும் கவலைப்படாதீங்கிறாங்க
சிவபாலன். இல்லடா பாண்டி வேற அங்க போயிருக்கான். நீ 2 பேத்துக்கும் ஒத்துக்குதோ ஒத்துக்கலையோ எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணுமேங்கிறாங்க பாக்கியம். அண்ணன் தான் முன்ன மாதிரி இல்லையல, இப்பதான் அண்ணி மேல ரொம்ப பாசமா இருக்குதல்லங்கிறாங்க. ஆமாடா, அவ கண்ணு கலங்குனா இவன் மனசு தாங்காது. நான் சண்முக மனசு மாறி அனுப்பி வைக்கணுமே, அதுல தாண்டா பிரச்சனையே இருக்குங்கிறாங்க. அண்ணனா புருஷனான்னு கேட்கும்போது இந்த எசிக்கு யார் பக்கம் நிற்பான்னு தெரியல. ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோன்னு பாக்கியம் பதறிக்கிட்டு இருக்காங்க. பாசம் தான் பெருசுன்னு அண்ணன் பக்கம் தான் நிற்கும், இதுல என்ன சந்தேகம் இருக்குதுங்கிறாங்க சிவபாலன். அங்க பாரு அண்ணன் வந்தாச்சுங்கிறாங்க. முத்துப்பாண்டியும் கோபமா வந்து நிற்கிறாரு. பாண்டி என்னாச்சு, எஸ்கியை கூப்பிட தானே போனேன், இப்போ எங்க நீ மட்டும் வந்து நிற்கிறியேன்னு கேட்குறாங்க பாக்கியம். அண்ணே என்னண்ணே, மதனியை கூப்பிட தானே போனேன், இப்போ வெறுங்கையோடு வந்திருக்கியே, என்ன காரணம் சொல்லுன்னு கேட்குறாங்க சிவபாலன். நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி கேட்குறோம், ஏன் மதனி வரல, மதனி கூட்டிகிட்டு வரலையா, என்னாச்சு சொல்லுன்னு கேட்குறாங்க சிவபாலன் பாக்கியம் 2 பேரும். முத்துப்பாண்டிக்கு சரியான கோவம் வந்து அங்க இருந்த சேரை தூக்கி வீசுறாங்க. வரமாட்டா, அவளுக்கு அவங்க அண்ணன் தான் முக்கியம் போதுமா. அவங்க அண்ணன் அவளை அனுப்ப மாட்டானா, அவன் அங்கதான் இருக்கணுமா. நான் வேணா மானங்கிட்டு போய் அந்த வீட்டோட மாப்பிள்ளையே இருக்கணுமா. சண்முகம் அப்படியா சொன்னான்னு கேக்குறாங்க பாக்கியம். ஆமா, அந்த எஸ்கி என் மேல உயிரை வச்சிருக்கேன் மயிரை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு 1000 விதமான டைலாக் பேசுறான். ஒரு பொண்டாட்டி நமக்கு தேவைதானா, இனிமே இந்த வீட்டு வாசப்படிக்க நான் முதிக்க மாட்டேன், இனிமே நீயும் வேண்டாம் நானும் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அங்கிருந்து வந்துட்டேங்கிறாங்க முத்துப்பாண்டி. டேய் அவங்க தான் கோவத்துல பேசுறாங்கன்னா நீயே எதுக்குடா கோவப்பட்டு பேசினேன்னு கேக்குறாங்க பாக்கியம். ஏமா எனக்குன்னா மான ரோஷம் கிடையாதா, நான் எக்காரத்தை கொண்டு அந்த வீட்டு வாசப்படி மதிக்க மாட்டேன், அந்த வீட்டுக்கு நான் போகவும் மாட்டேன், நீ இதை பற்றி என்கிட்ட எதுவும் பேசாத போதுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அங்கிருந்து போகிறாங்க. பாண்டி அம்மாவும் சவுந்தர பாண்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆஹா நம்ம நினச்ச மாதிரியே நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்க்குறாங்க. சவுந்தர பாண்டி என்னல பாண்டி பையில அத்தா அத்தான்னு ஓடுனீங்க அந்த வீட்டுக்கு, சோத்தை போட்டு சிங்கி அடிக்க விட்டுட்டானா, அடுத்த தடவை போகும்போது இதோ இந்த ஒத்த ஓட்டியும் கூட்டிகிட்டு போ, இவன் கையில் ஒரு தட்டை கொடுத்துட்டா உனக்கு ஏற்ற மாதிரி எசவா பேசிகிட்டு இருப்போம் பாருங்கிறாங்க சவுந்தர பாண்டி. ஆமாம்மா இதோ இந்த அத்தை கூட நீயும் துணைக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னா தான் பேச்சு துணைக்கு உங்கள் 2 பேத்துக்கும் சரியாக இருக்குங்கிறாங்க சிவபாலன். விளங்காத பையில என்கிட்ட வந்து வாய் பேசி எதுக்குடா ஆகுது, அண்ணன் மவன் என்ன சொல்லியிருக்கான் பாத்தியா, ஏன் மவன் அவன் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணுமாம, வீராதி வீரனா அலையிறியே போக வேண்டியதானே கூட. ஆமாமா அவங்களுக்கு 2 வேலைக்காரங்க கிடைச்ச மாதிரியும் இருக்கும், 2 பேர் இனாமா கிடைச்ச மாதிரியும் இருக்குமல்லடா தம்பி. முத்துப்பாண்டி உனக்கு எப்படி எப்படி அணைச்சு வளர்த்துனேன், அந்த வெறுமைய வீட்டோட மாப்பிள்ளையா போக போறியா, அங்க போனீங்கன்னா அரிசி மூட்டையும் புளி மூட்டையும் வச்சிருவான், அதுக்கப்புறம் மசாலா அரைச்சு அவன் போட்டிருக்கிற சட்டை மாதிரி அழுக்கு வெட்டியும் அழுக்கு சட்டையும் போட்டுக்கிட்டு அங்க ஒரு ஓட்ட சைக்கிள் இருக்கும் பாரு, அதை எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டே நீ அலைய வேண்டியதான், வேற வழியே இல்லைங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஏலே தம்பி அந்த எசிக்கு என்ன சீமையிலே இல்லாத சிங்காரியா, அவன் மூஞ்சியும் மோகரையும். ஏலே பாண்டி அந்த எசிக்கு இருக்காளே அவன் உன் பக்கத்துல நிக்க தகுதி இல்லாத சிரிக்கி, அவ விட்டது தொல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த வேலையை பாப்பையா அவளையே நினைச்சுக்கிட்டு கிடக்குறியா நீ, விளையாட்ட மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இப்போ உள்ள போய் கொண்டிருக்கியோ, இப்ப என்ன நடந்து போச்சு உனக்குன்னு கேக்குறாங்க பாண்டிமா. படுத்து நல்லா அப்பனை தூக்கி எரிஞ்சு பேசிட்டு அந்த வீணா போன பின்னாடி போனான்ல அவன் நல்லா படணும் விடக்க அனுபவிக்கிட்டுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஒண்ணு மட்டும் நிச்சயமாக்கா, ஆண்டவ இருக்காக்கா, அதுவும் இந்த சவுந்தரபாண்டி பக்கத்திலேயே இருக்காங்கக்கா, அது மட்டும் இந்த கூறு கட்டதுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதேக்காங்கிறாங்க. ஆமாண்டா சவுந்தரங்கிறாங்க பாண்டி. வாக்கியம் உடனே சண்முகத்தோட வீட்டுக்கு போறாங்க. எஸ்கே பார்த்ததும் திட்டுறாங்க. ஏண்டி உனக்கு என்னடியே அப்படி பிடிவாதம், அந்த பாண்டி பையன் எவ்வளவு இறங்கி வந்து உன் வீடேறி வந்து உன்னை கூப்பிட்டான், நானும் வந்து அனுப்பி வைக்க சொல்லி கேட்டுட்டு என் மவனும் வந்து கேட்டுட்டான், அப்புறம் என்ன உனக்கு பிடிவாதம், ஏன் ஊருக்கு முன்னாடி உன் காலில் விழுந்து கேட்டதான் நீ உன் தங்கச்சியை விடுவியா, யார் வந்து கேட்டாலும் சரி என் தங்கச்சியை எங்கேயும் அனுப்ப முடியாது, அவ இங்கதான் இருப்பான்னு சண்முகம் சொல்லிடுறாங்க. என்னடா சுயநினைவோட தான் பேசுறியா, அண்ணே இவன் என்ன பேசுறான், நீ பெத்த பிள்ளைய குளிக்கல பிதைச்சு வச்சு அவன் மூட பாக்குறானே, நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறியன்னு கேக்குறாங்க பாக்கியம். என்னை என்ன செய்ய சொல்றேன், நான் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்லது கெட்டது செஞ்சிருக்கேனா, எதுவுமே செய்யாத நான் போய் அவங்ககிட்ட எந்த முகரையை வச்சுக்கிட்டு நீ எதை செய்ய அதை செய்யன்னு நான் சொல்லுவேன், நீ ஏப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, இங்க பாரத்த எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், என் தங்கச்சி என் கண்ணு முன்னாடி சந்தோஷமா நிம்மதியா அவ வாழணும், அதுதான் எனக்கு வேணுங்கிறாங்க சண்முகம். நான் சொல்றதை நீ நல்லா கேட்டுக்கோ, உன் மாமனுக்கும் உனக்கு எந்த வித்தியாசம் கிடையாது, 2 பேருமே ஒரே விஷயத்தான் செய்யறீங்கன்னு சொல்றாங்க பாக்கியம். அந்த கொலகாரனு கூட என்னையும் சேர்த்து வச்சு பேசுறியான்னு கேக்குறாங்க சண்முகம். பின்னல அந்த ஆளு என் மாவன் எஸ்கி கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறான், இப்ப நீயும் அவருக்கு தானே உதவி செஞ்சுட்டு இருக்க, என் காது படவே சொல்றாருல, என் மாவன் கூட வாழ மாட்டான், அவ வாழ்க்கை நாசமா தான் போகணும் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் நினைச்ச மாதிரியே நடக்குதுங்கிறாங்க பாக்கியம். தான் வெளிப்படையாவே அவர் சொல்றாரு, அண்ணியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவேன்னு சொல்றாருங்கிறாங்க சிவபாலன். டேய் சண்முகம், உன்னோட ஈகோக்காக இப்ப எஸ்கியோட வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறீங்க, இது எந்த விதத்துல நியாயம்னு பரணி கேக்குறாங்க. பரணி இப்ப சொன்னீங்க இதுதான் நெசம், உங்க அப்பனுக்கு வீம்பு இவனுக்கு வீம்பு, ஏதோ நல்ல வேலை பாண்டி ஒண்ணு வீம்பு பிடிக்கும், ஒவ்வொரு ஆம்பளைக்கும் வீம்பு இருக்கும், அதை சீண்டனா ஆம்பளை வாழ்க்கையை போக போகுது, பொம்பளை வாழ்க்கை தானே சீரழிஞ்சு போக போகுது. சாமி சண்முகம் உன்கிட்ட கையேண்டு கேட்கிற, எஸ்கி வாழ்க்கையை வீண் பண்ணி போடாதடா, அவளை பாண்டி பையலோட வாழ விடு, நான் கூட்டிக்கிட்டு போறேன், என் கூட அனுப்பி வைராசான்னு கெஞ்சாத குறைய கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க பாக்கியம். பரணியும் அம்மாவுக்கும் அண்ணனுக்காக சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. எஸ்கி அனுப்பி வைடா, உன்னோட ஈகோக்காக அவ வாழ்க்கையை கெடுத்து போடாத, எஸ்கி இதுக்கு மேல யாரும் இறங்கி வந்து உன்னை கூப்பிட மாட்டாங்க, உன்னோட வாழ்க்கையை நீ பாத்துக்கோ, பேசாம நீ அம்மா கூட போன்னு பரணியும் அவங்களுக்கு தெரிஞ்சதை எடுத்து சொல்றாங்க. அண்ணன் என்ன சொல்லுதோ அதன்படி செய்யணும் ரத்னா சொல்லிடுறாங்க. எஸ்கியும் மனம் தளர்ந்து அண்ணன் நான் வேணா போகட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. பாண்டி கூட வாழ ஆசைப்பட்டதுக்கு அப்புறமா சண்முகம் தடை போடாம சரி போயிட்டு வான்னு சொல்வாங்களான்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.